ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டே ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்நாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணேன்னா, கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்து காலையில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பாப்பா சுண்டல் சாப்பிட்ருக்காங்க, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் காலமாக சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றாங்களா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு மார்னிங் என்ன கொடுத்துருக்கேன்னா, இட்லி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு தக்காளி குருமா வச்சுருக்கேன். லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன்னா, லெமன் சாதம் பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் என் பொண்ணு முட்டை ஆம்லேட் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் எக்கு அப்படியே பாயில் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கிட்ஸுக்கே ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரைனால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நான் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதான் என் பொண்ணோட லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன லஞ்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.